கிருஷாந்தி கொலை செய்யப்படுறப்போ அவங்க 6 ராணுவ வீரர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அப்படி கொலை செஞ்ச குற்றவாளிகளான சோமரத்ன ராஜபக்சவோடு சேர்ந்த மற்ற குற்றவாளிகளுக்கு 1998ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்திருந்தாலும் சில அரசியல் காரணிகளாலையும் இன்னும் சில காரணிகளாலையும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த குற்றவாளிகள். அப்படி அந்த குற்றவாளிகள் தான் செஞ்ச கொலை பற்றின வாக்குமூலம் கொடுக்குறப்போவும் இந்த கேஸ் சம்பந்தமான விசாரணைகள் நடக்கிறப்போவும் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை மிரட்டல்கள் வரது, பல தாக்குதல்கள் நடக்கிறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 18 வயசு ஸ்கூல் பொண்ணை கடத்தி கொலை செஞ்சு அது வெளியில தெரியக்கூடாதுன்னு மொத்த குடும்பத்தையும் சீரழிச்ச குற்றவாளிகளுக்கு நீதி தாமதமாக கிடைச்சி இருந்தாலும் இலங்கையோட ராணுவ வரலாற்றில் தமிழ் மக்களுக்காக நடந்த கொடூரத்தன்மையை வெளிக்காட்டுன ஒரு வழக்காகவும் இலங்கையோட சில சட்ட விதிகளை மாற்றின ஒரு முக்கியமான வழக்காகவும் கிருஷாந்தி குமாரசாமியோட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்றது மறக்க முடியாத ஒரு உண்மை.